ஹாய் கௌதம். ஹாய் நிகிதா. சேஃபா நீங்க தங்குற இடத்துக்கு போயிட்டீங்களா? யா, I have arrived safely at my place. Thank you very much for your concern. ஐயோ என்னங்க நீங்க, உங்க மேல நான் கன்சர்ன் இல்லாம வேற யார் இருப்பாங்க? இதுக்கெல்லாம் ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? என் மேல நீங்க அக்கறை எடுத்துக்கிறதோ நான் உங்க மேல அக்கறை எடுத்துக்கிறதோ இது எல்லாமே கடவுளோட ஏற்பாடுங்க. அவன் என்ன பார்த்து ஜொல்லு விடுறதுக்கு பேரு கடவுளோட ஏற்பாடா? அவன் கண்ணத்திலே பலார்னு ஒரு அறை போடணும் போல இருக்கு. டென்ஷன் ஆகாதன்னு சொல்லியிருக்கேன்ல. மியூட்டை கேன்சல் பண்ணிட்டு பேசு. ஹலோ நிகிதா. ஹலோ நிகிதா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க கௌதம். அப்பா என்னாச்சுங்க? திடீர்னு உங்களோட வாய்ஸ் கேட்கலனதோ உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு மனசு அப்படியே பதறி போயிருச்சுங்க. இல்ல கௌதம், நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது போன் மியூட் ஆயிடுச்சு. எதுக்கெல்லாமா பதறுவாங்க? என்னங்க நீங்க, ஒருத்தர் மேல நாம உண்மையா அன்போடு பழகுறப்ப அவங்களோட குரலை ஒரு செகண்ட் கேட்கலனாலும் மனசு அப்படியே பதறதானங்க செய்யும். அப்படின்னா நீங்க என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க அப்படிதானே? இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பொதுவா எனக்கு பொண்ணுங்களோட பழக்கமே கிடையாது. பொண்ணுங்க யாராவது என்கிட்ட பேச வந்தாலும் நான் அப்படியே விலகி போயிடுவேங்க. அதுதான் என்னோட சுபாவமே. பொண்ணுங்களை கண்டா விலகி போயிடுவானா? எப்படி பச்சையா போய் சொல்றான் பாத்தீங்களா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீ பேசு, ஆன் பண்றேன். ஹலோ நிகிதா, இருக்கீங்களா? பொண்ணுங்களை பார்த்தா விலகி போயிடுவேன்னு சொன்னீங்க. ஆனா என்ன பார்த்து நீங்க விலகி போவே இல்ல. இதனா எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்லங்க. சில பேர் கூட பழகுறப்ப ஏண்டா பழகுறோம்னு தோணும். சில பேர் கூட பரவாயில்ல பழகலான்னு தோணும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒருத்தரை பாப்போம். பழகுனா லைஃப் லாங் அவங்க கூட தான் பழகணும்னு தோணும். என் லைஃப்ல உங்களை அப்படி ஒருத்தரை தாங்க நான் பாக்குறேன். நீங்க நான் அப்படி பார்க்கவே இல்லை தெரியுமா? நான் உங்களை அப்படி பார்க்கலன்னு எப்படி சொல்றீங்க? ஏங்க, நான் உங்களை பாக்குற மாதிரியே நீங்களும் என்ன பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்ல கொஞ்ச நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்க மாட்டீங்க. ஃபுல் டே என் கூடவே இருந்திருப்பீங்க. நீங்க கிளம்பி போனதும் என் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? பாவங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் மிஸ்டர் பாவம்? நாம திரும்பவும் மீட் பண்ணணுங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு என் மனசு அப்படியே ஏங்கி தவிக்குதுங்க. நாம நாளைக்கு மீட் பண்ணுவோமா? திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணலான்னு கேக்குறான். என்ன பண்றது? சரின்னு சொல்லு சொல்லு. ஓகே மிஸ்டர் பாவம், நாளைக்கு நிச்சயமா மீட் பண்ணலாம். எங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் நிகிதா. நாம எங்க மீட் பண்ணலான்னு நாளைக்கு நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே மிஸ்டர் பாவம், see you tomorrow. Bye bye. Bye bye bye. Yes. எப்படியோ அவளோட செகண்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியே அவளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் கொண்டு வந்துட வேண்டியதா. நாளைக்கு அவனை மீட் பண்றப்ப என்ன சொல்வானே தெரியலையே செவந்தி. அவன் என்ன சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்கதான் உன்னை மீட் பண்ண சொல்றேன். அவன் உனக்கு எந்த மாதிரி தூண்டில் போடுறான்னு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி தூண்டில அவனுக்கு நாம போட முடியும். சரி. நிகிதா கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாலே, இந்நேரம் வந்திருக்கணுமே. இன்னும் அவளை காணோம். சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்துட்டோம்னு சொல்லிடுவோம். ஹாய். நான் உங்களை பத்தி தான் இப்ப நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. ஏங்க, உங்களுக்கு ஆயுசு 200ங்க. நீங்க எப்பவுமே யதார்த்தமா பேச மாட்டீங்களா மிஸ்டர் பாவம்? அப்படின்னா நான் உங்ககிட்ட மிகையா பேசுறேன்னு சொல்றீங்களா?
ஆமா, என் கூட போன்ல பேசும்போதும் சரி, நேத்தான மீட் பண்ணும்போதும் சரி, என் அழக பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க 200 வருஷம் வாழ்வேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப மிகையான விஷயம் இல்லாம வேற என்னது மிஸ்டர் பாவம்? இங்க பாருங்க நிகிதா, நீங்க 200 வருஷம் வாழ்வீங்கன்னு நான் சொன்னது மிகையா இருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து 100 வருஷம் கன்ஃபார்மா வாழுவீங்க. ஆனா உங்க அழக பத்தி சொன்னது மிகையோ பொய்யோ கிடையாது, சத்தியமா உண்மை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு யூனிவர்சல் பியூட்டிங்க. உங்களோட அழகு உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அழகான உங்களை அழகில்லைன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கவே மாட்டேங்க. நீங்க சாதாரண அழகி கிடையாதுங்க, பேரழகி. நான் எங்கேயும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். ஆமா, இப்படி அழக சொல்லி கவுக்க பாப்ப, அதுக்கு மடியிலனா சென்டிமெண்டா பேசி கவுக்க பாப்ப. ஹே ஃப்ராடு, உன்னால பாதிக்கப்பட்டவடா நானு. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு கௌதம்? என்கிட்ட பேசணும்னு தானே என்ன வர சொன்னீங்க. அத பத்தி மட்டும் பேசுங்க மிஸ்டர் பாவம். நீங்க என்கிட்ட பேசி முடிச்சதோ நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. எங்க நீங்க என்கிட்ட பேசணும் தாங்க நான் ஆவல காத்துட்டு இருக்கேன். வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. சார் என்ன சாப்பிடுறீங்க? ஜஸ்ட் a minute. ஓகே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க நிகிதா? எனக்கு எதுவும் வேணாம் கௌதம். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அப்படின்னா எனக்கு ஒரு பொமிகிரானட் ஜூஸ் மட்டும் சொல்லுங்க. மாதுளை ஜூஸ்? எனக்கும் அதே தாங்க பிடிக்கும். நமக்குள்ள எப்படி ஒத்து போகுது பாத்தீங்களா? ஆமா ஆமா, நீங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணுங்க. யா ஷியோர். 2 மாதுளை ஜூஸ் எடுத்துட்டு ஓகே சார், எடுத்து. நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னது? நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு வர சொன்னீங்களோ அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் மிஸ்டர் பாவம். நோ 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 நோ, நான் எந்த ஒரு விஷயத்திலையும் லேடிஸுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன். வேற ஒன்றும் இல்ல, எனக்கு உங்க ரெஸ்டாரண்ட்டை பார்த்ததோ ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணணும்னு தோணுதா. என் அப்பாவும் நீ ஏதாவது பிசினஸ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு. அதனால நம்ம கண்ட்ரிலே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா அப்பா அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாம பெர்மிஷன் கொடுத்துருவாரு. எனக்கு என்னவோ உங்க ரெஸ்டாரண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரில இந்த பிசினஸ் நல்லா போகும்னு தோணுதா.